இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தியவர் கிறிஸ்துவே. வசனம் கொலோசியர் 1:12-13. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பாருங்கள், நான் சிறிய வயதில் வாலிப வயதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் அப்படின்னும் போது நான் ஊழியக்காரர்களையும் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவர்களும் அவங்கள தான் பரிசுத்தவான்கள், அவங்களுக்கு தான் நிறைய வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்குது, அவங்களுக்கு தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் அவங்க பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்கள் என்றெல்லாம் நினைத்த நாட்கள் உண்டு. ஆனால் சத்தியம் அறிய சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினுண்டாகும் சந்தோஷமாய் இருக்குது. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் பெரிய சிறப்பு. பாருங்கள், சந்தோஷம், சமாதானம், அவருடைய நீதி. ஆனால் இதுக்கு எதிராய் இதை நாம் அனுபவிக்க முடியாமல் அடிமைத்தனத்தில் வைத்திருக்குதான் இருளின் ஆதிக்கங்களுடைய காரியங்கள். பாருங்கள், நம்ம நல்ல முழுமையாகவும் குணம் அடைந்தவர்களாயும் ஆரோக்கியம் உள்ளவர்களாயும் சமாதானம் உள்ளவர்களாயும் சந்தோஷம் நிறைந்தவர்களாயும் வாழதான் தேவனுடைய விருப்பம். பாருங்கள், நாம் அந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் இல்லை ஒரு பலவீனத்திலேயோ வியாதிலேயோ சாபக்கட்டுகளையோ ஒரு பாவ அடிமைத்தனத்திலேயோ இருக்கும் பொழுது நம்ம ஏன் இதுலேருந்து நம்மளால் விடுதலை பெற முடியல, என்ன காரணம்? நம்ம ஏன் சுகத்தை பெற்றுக்கொள்ளலை, நம்ம ஏன் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள, நம்ம ஏன் ஒரு விடுதலையை பார்க்க முடியல, போராட்டத்தில் நம்ம ஏன் இன்னும் பண கஷ்டத்துலேருந்து ஒரு விடுதலையை பார்க்க முடியல, இப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை போட்டு ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்போம். நம்ம சரியில்லைன்னு சொல்லி தான். ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியான நம்மோடு இடைப்படுகிற ஒரு காரியம், நாம் நம்மை தகுதி நீக்கம் செய்வதை நிறுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த தகுதியெல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள் வெறும் ஊழியக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற யாவருக்கும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தியவர் கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்து யாவரையும் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து நீக்கி நம்மை மீட்டு விட்டார். தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மெல்லாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் தான் நடக்கும். பாருங்க, நம் தேவன் ஏற்கனவே தம்முடைய சொந்த குமாரனின் இரத்தத்தின் மூலம் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார். இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. பாருங்கள், கிறிஸ்துவின் ரத்தம் வெறும் பரிசுத்தமாக நீதியாக அந்த பூமியில் வாழ்கிறவங்களுக்கு மட்டும் சிந்தப்படலை, பாவிகளுக்கு எல்லோருக்கும். பாருங்கள், பூமியில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும், பாவத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும், பிறக்க போகிற குழந்தைகளுக்கும் இல்லை எல்லாருக்குமே பாருங்கள் இந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த ரத்தம் தகுதிப்படுத்தியிருக்கிறது. அவருடைய குமாரின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு தகுதிப்படுத்தியிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது நீங்களும் நானும் நம்மை தகுதிப்படுத்திய பிதாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பாருங்கள், ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலும் பங்கு பெற நாம் ஏற்கனவே தகுதி பெற்றுள்ளோம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் ஏற்கனவே நம்மை இருளின் வல்லமையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து தம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்துள்ளார். ஹல்லேலூயா. அப்போ இதோட அர்த்தம் என்னன்னா, பிசாசுக்கு இனி நம் மீது எந்த அதிகாரமும் இல்லை. அவன் நம் மீது எந்த அதிகாரமும் கொண்டிருக்கவில்லை. நம்முடைய ஆரோக்கியத்தை பறிக்க அவனுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், 1 பேதுரு 2:8-9 பார்க்கும் பொழுது, அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்ற நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போது திருவசனம்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் தான் பாருங்கள் இடறுகிறார்கள். கீழ்ப்படுகிற யாவருக்கும் இந்த வசனம் சத்தியம்,
பாருங்க, வார்த்தையை விசுவாசிக்கிற யாவருக்கும் பாருங்க, இந்த வார்த்தையை தேவன் சொல்லுகிறார், உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். அப்ப நம்மெல்லாம் we are chosen people. ஹalleluya. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உங்களையும் என்னையும் தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடைய சந்ததியாய், அவருடைய ஜாதியாய், ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய், அவருக்கு சொந்தமான ஜனமாய் தேவன் நம்மளை சேர்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கர்த்தருடைய ஜெபம் ஜெபிக்கும் பொழுது சொல்லுவோம்ல, மத்தேயு 6:9-10 நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம இந்த ஜெபத்தில் ஆரம்பத்தில் கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். 2வது வசனத்தில் அவருடைய ராஜ்யம் பாருங்க வருவதாக, இப்படியே தான் நம்ம சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, நம்ம என்னைக்கு விசுவாசத்தில் அந்த ராஜ்யம், எந்த ராஜ்யத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கி அவருடைய குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளாக நம்மளை மாற்றி இருக்கிறார். அதுதான் சத்தியம். பாருங்க, அப்போ இந்த வசனத்தை சொல்லும் பொழுது இன்னும் நம்முடைய ராஜ்யம் வரணும் இல்லை, அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசித்து அவருடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டும் என்று தான் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த லார்ட்ஸ் ப்ரேயர் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்னாடி அவர் ஜெபம் பண்ண ஒரு மாடலை சொல்லியிருப்பாரு பாருங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் ரத்தம் சிந்தப்பட்டு இன்னைக்கு உங்களையும் என்னையும் அடிமைத்தனத்திலேருந்து, இருளின் ராஜ்யத்திலேருந்து விடுதலை ஆக்கி அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மளை மாற்றி இருக்கிறார். அப்போனா அவர் சொல்கிறார், அவர் நம்ம இருளின் வல்லமையிலிருந்து விடுவித்து தம்முடைய பிரிய குமாரனின் ராஜ்யத்துக்குள் மாற்றினார். மாற்றுவார் இல்லை, மாற்றிட்டார். உங்களை மென்னையும் மாற்றிவிட்டார். இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்துக்குள் இல்லை, இருளாத அந்த ராஜ்யத்துக்குள், வெளிச்சத்தின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நம்ம வாழ தேவன் நம்மளை முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒளியில் உள்ள பரிசுத்த வான்களின் சுதந்திரத்துக்கு எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, அடிமைத்தனத்திலிருந்து, வியாதியிலிருந்து, ஆண்டவரே இருளின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கி உம்முடைய குமாரின் ராஜ்யத்துக்கு நீர் மாற்றி இருக்கிறேன் என்ற வெளிச்சம், சத்தியம் அவங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. இனி குற்ற உணர்வுக்கும் பயத்துக்கும் ஆண்டவரை போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சத்தியத்தை அறியும் பொழுது அந்த சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இருளின் ஆதிக்கத்திலிருந்து அவங்க விடுதலை பெற்று விட்டார்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்ற ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ளாக எழும்பட்டும் ஆண்டவரே. அப்பா, அவங்க விசுவாசத்தோட நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அவருடைய பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்ற ஒரு விசுவாசம் எழும்பட்டும் ஆண்டவரே. பிசாசு அவர்களை குற்ற உணர்வுலையோ, பயத்திலேயோ, சந்தேகத்திலோ வைத்திருக்கிற அந்த பிடிகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே உம்முடைய திருவசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.